இப்ப நம்ம விளையாட போற கேம் தம்ஷராஜ். ஒவ்வொருத்தரா இங்க வந்து நடிச்சு காட்ட போறீங்க. அது என்ன மூவின்னு மத்தவங்க கண்டுபிடிக்கணும். அதுவும் தமிழ் மூவிஸ் மட்டும்தான். ஒரு முக்கியமான கண்டிஷன், நடிச்சு காட்டுறவங்க பேசவே கூடாது. அவ்வளவுதான் ரூல். புரிஞ்சுதா? ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் நானே கேமை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் இப்போ ஆக்ஷன் பண்ற மூவி என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீ குளிக்க போறியா? அழகி. என்ன அந்த படமா இருக்குமா? மெய்யழகன். அடுத்தது கௌதம் அண்ணா. மீசை முறுக்கு. மெர்சல். ஏ கரெக்ட், சூப்பர் சித்தி. அதுக்கு ஆக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு. அத விட்டுட்டு என்னென்னமோ காட்டினா எப்படிடா கண்டுபிடிக்கிறது? சித்தி கண்டுபிடிக்கலையா? உனக்கு 3 இருந்தா தானே. கூட்டு குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு வாழ்ந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம குடும்பம் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் அத்தை. அதுதான் என் ஆசை. அது இனிமே உங்க கையில தாமா இருக்கு. எங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை இப்படியே பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. என்ன உடனே சைலண்ட் ஆயிட்ட? பாத்துப்பீங்கல்ல? நான் விட்டாதானே இந்த குடும்பத்தை நான் உடைச்சு காட்டுறேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என் குடும்பத்தை பிரிக்க முடியாது. பிரிக்கவும் விட மாட்டேன். என்னது வைஃபை ஆஃப் ஆகி கிடக்குது? வீட்ல எல்லாரும் இதானே யூஸ் பண்றாங்க. எது யார் ஆஃப் பண்ணாங்க? அண்ணாமலை, அண்ணாமலை, வீட்ல யாரு வைஃபை ஆஃப் பண்ணது? தெரியலங்க. வேலையாளுங்க யாராவது தெரியாம ஆஃப் பண்ணிருப்பாங்க. அதான் வைஃபை கட் ஆயிடுச்சா? அப்படியா? சரி சரி. அண்ணாமலை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் வீட்ல சிரிப்பு சத்தமே கேட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலை. கூட்டு குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு வாழ்ந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம குடும்பம் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் அத்தை. அதுதான் என் ஆசை. அது இனிமே உங்க கையில தாமா இருக்கு. எங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை இப்படியே பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. என்ன உடனே சைலண்ட் ஆயிட்ட? பாத்துப்பீங்கல்ல? நான் விட்டாதானே இந்த குடும்பத்தை நான் உடைச்சு காட்டுறேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என் குடும்பத்தை பிரிக்க முடியாது. பிரிக்கவும் விட மாட்டேன். என்னது வைஃபை ஆஃப் ஆகி கிடக்குது? வீட்ல எல்லாரும் இதானே யூஸ் பண்றாங்க. எது யார் ஆஃப் பண்ணாங்க? அண்ணாமலை, அண்ணாமலை, வீட்ல யாரு வைஃபை ஆஃப் பண்ணது? தெரியலங்க. வேலையாளுங்க யாராவது தெரியாம ஆஃப் பண்ணிருப்பாங்க. அதான் வைஃபை கட் ஆயிடுச்சா? அப்படியா? சரி சரி. ஐயோ, என்ன டெலீட் ஆயிருக்கு? எப்படி டெலீட் ஆயிருக்கும்? சார், என்னையா என்னையா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க போயிருப்பேன்னு பார்த்தா இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்க? சார், அண்ணாமலை மேடம் வராங்க. என்னது, அண்ணாமலை மேடம் வராங்களா?
அதுக்குள்ள வந்துட்டாங்களா? ஆமா சார். நான் உண்டாக்குன பிரச்சனையை சமாளிக்கவே ஒரு நாள் ஆகுமே. வாங்க மேடம். இந்நேரம் உங்க மொத்த குடும்பமும் செதஞ்சு போயிருக்குமே. உங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் பயங்கரமா சண்டையா இருக்குமே. அதை பார்த்து சந்தோஷப்படாம நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் அன்னைக்கு அந்த சில திருட்டு கேஸ்லயே உங்களை பழி வாங்கியிருக்கணும். ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா பரவாயில்ல விடுங்க, அதுக்கும் சேர்த்துதான் இப்ப வச்சிருக்கிறேன் ஆப்பு. என்ன மேடம், கோபம் வரணுமே, வருதா? இது சும்மா சாம்பிள் தான். இதுக்கப்புறம் அடிக்க போற ஒவ்வொரு அடியும் உங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் மேடம். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் போலீஸ் ஆபீசர் துரை தான். இந்த மாதிரி அதிகாரத்தை யூஸ் பண்ணி மக்களை மிரட்டுற போலீஸ் ஆபீசர்ஸ் மேல அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும், ப்ளீஸ். இதெல்லாம் அநியாயம். அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது. சார் சார் என்னையா? சார், வெளியே நிறைய மீடியா ஆட்கள் வந்திருக்காங்க சார். என்னையா சொல்ற? ஆமா சார். இங்க பாருங்க, இந்த மீடியாக்காரங்களை பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது. இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணாமலை மாதிரி ஒரு லேடிய உங்க அப்பா எதிர்க்க முடியாம பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு கோழைக்காகவா இப்படி பழிவாங்க கிளம்பியிருக்கீங்க? ஏய், யார் கோழை? யார் கோழை? இன்னொரு வார்த்தை பேசினா உங்க எல்லாரையும் சுற்றுவேன், பாத்துக்கோ. முதல்ல இங்க கிளம்புங்க. போறீங்களா இல்லையா? ஏய், எங்க சுடுங்க பார்க்கலாம். சுட்டுடுவீங்களா? பத்திரிக்கைக்காரங்களை சுட்டுட்டு நிம்மதியா இருந்துருவீங்களா? நம்மளையே துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரே, அந்த பொண்ணை மிரட்டி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இனிமே பாப்பீங்க இந்த பத்திரிக்கைக்காரங்க யாருன்னு. துப்பாக்கியவா காட்டுறீங்க? உங்களை எங்க எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன். வாங்க போலாம். என்ன துரை இப்படி பண்ணிட்ட? கையில துப்பாக்கி இருந்தா யாரு முன்னாடி வேணாலும் நீட்டிடுவியா? இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்குதான் என்ன பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும்னு சொல்றது. எல்லாம் உன்னாலதான். என்கிட்டயே கேம் ஆடுறியா? இங்க பாரு, இதோட நிறுத்திக்க. என்ன துரை, கேம் விறுவிறுப்பா போகும்போது எப்படி நிறுத்த முடியும்?